இந்த கார்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸே வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, ஆனா ஏஎம்டி தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. ஸோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிரைவர்ல பவர் கம்மி தான், நான் சொல்றேன் கம்மி தான், அது ஒத்துக்கிறேன். பட் ஸோ ஹாய் வில்லர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ இந்தியாவோட மீடியா டிரைவுக்கு தான் பெங்களூர் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து கோவா வந்து போக போகிறோம். இட்ஸ் அ 3 days ட்ரிப்பு தான். இது ஒரு 3 நாள் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் எதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ கார்ஸில் தான். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ட்ரைபர் இருக்குது அண்ட் குவிட் இருக்குது, அதுமாதிரி கைகர் இருக்குது. ஸோ இந்த காரில் தான் வந்து கோவா வந்து நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ரெனோ கார்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ Day 1 இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. Day 1ல் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய கார் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ ட்ரைபர் தான். ஸோ ரெனோ ட்ரைபரை பற்றின நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு பதில் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தமிழ் வீல்ஸ்க்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆட்டோ ட்ரெண்ட் விப்ரிஜேஷ் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ஆக்சுவலாக நானும் இவரும் தான் இந்த காரில் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ரோ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் எங்கே போக போகிறோம் இப்போ இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் மடிக்கேரி போக போகிறோம். மடிக்கேரிங்கிறது பார்த்தீங்கன்னா கூருக்கு அடிவாரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் போயிட்டு அங்கே தங்கிட்டு அப்புறம் நாளைக்கு தான் வந்து வேற வண்டி சேஞ்ச் பண்ணிட்டு கோகர்னா வரைக்கும் போக போகிறோம். ஓகே, இன்னைக்கு ட்ரைபர் நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி மாடலு. மேபி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல இந்த ட்ரிப்பு. ஓகே, இல்லை ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, ஆனால் ஏஎம்டி தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பட் எனிவே ஓகே பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு 3 எபிசோடாக வந்து பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி Day 1. ஸோ Day 1 நம்ம வந்து ட்ரைபரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் Day 2 மேபி குவிட்டு இல்லைனா கைகர் மேபி ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் தாஜ், பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தாஜ்லேருந்து தான் இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2வது காரே நம்ம கார் தாங்க. பாருங்களேன், எங்கடா பூந்துகிட்டு இருக்கீங்க? எங்கடா போறீங்க? இல்ல எங்கடா போறீங்க? ஆப்போசிட்ல ஒருத்தன் வராம பாருங்க ஹைவேஸ்ல. போஸ்க்கு ஹைவேல திருப்பிட்டானுங்க. ஏட்ரா நீ எல்லாம் எடுக்க மாட்டறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 95 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து தாண்டியாச்சு. செம்ம சிட்டி டிராஃபிக்கு. அதிலேருந்து வெளியில் வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5:45 அந்த ரேஞ்சில் ஆயிருக்கு. நாங்கள் ஒரு 3:30க்கு கிளம்புனோம். பட் இந்த ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டறதுக்கே ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் பயங்கர டிராஃபிக்கு. ஸோ சிட்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத விப்ரிஜேஷ் ப்ரோட்ட கேட்போம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வெஹிக்கிளில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த 2024 மாடலில் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புது கலர், ஸோ 2024 இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர். ஸோ செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா அந்த கலர் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஜஸ்ட்டு பாருங்களேன். ஸோ எல்லா கார்லேயும் பிளாக் வந்து எடுக்குமா அப்படின்னு தெரியல, பட் ட்ரைபரில் வந்து ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்கு இந்த பிளாக் கலர் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்டேட் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் ரிவ்யூ இருக்குது அண்ட் ட்ரைபரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈக்கோவோடையும் ஒரு கம்பேரிஷன் வீடியோலாம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அப்டேட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஓஆர்விஎம் வந்து இப்போ வந்து ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்மாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ஃபோல்டபுள் கிடையாது, இப்போ ஃபோல்டபுள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் விண்டோஸ், டிரைவரோட பவர் விண்டோஸ் வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி டவுன் மட்டும் ஆகும், இப்போ வந்து ஹப் பண்ணிக்கவும் முடியும், இறக்கவும் முடியும், ஏற்றவும் முடியும், ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக மேஜர் அப்கிரேடு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். உள்ள உட்காந்து சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும். 7 inches இருக்கக்கூடிய டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது. ஆவரேஜ் ஃபியூலாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்கிற மாதிரி இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பண்ணியிருக்கக்கூடிய அப்கிரேட்னு கேட்டிங்கன்னா ஆம்ரெஸ்ட். ஸோ
டிரைவர் சீட் வந்து ஆம்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோது கொடுத்தீங்களே, கோ டிரைவர் சீட்டுக்கும் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து கோ டிரைவர் சீட்டுக்கும் ஆம்ரெஸ்ட் இருக்கும். பட் இதில் வந்து காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. ஸோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ இப்போ இந்த அப்டேட்டில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜரும் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ரூம் லைட்ஸ். ஸோ கேபின் லைட் வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மேஜராக பண்ணியிருக்கக்கூடிய அப்கிரேட்ஸு. மித்தது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ட்ரைபரை பற்றி. ஸோ இன்ஜின்லலாம் எந்த மாற்றங்களுமே வந்து பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 999 சிசி கொண்ட இன்ஜின், 1 லிட்டர் இன்ஜின், 3 சிலிண்டர் இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 71.06 பிஹெச்பி பவரும் 96 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கூட இருக்கிறது ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீடு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸே வந்து இந்த இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தவிர எல்லாமே சூப்பராகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ஓட்டி பார்ப்போமா? வாங்க. ஓகே ப்ரோ, என்ன சிட்டிக்குள்ளே ஓட்டு வந்தீங்கல்ல? ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லிடுங்க. எப்படி இருந்துச்சு பெங்களூர் டிராஃபிக்கில் இந்த ஏஎம்டி ஓட்டுறதுக்கு? இப்போ நீங்கள் ஓட்டுவீங்களே, நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. சரி, ஆக்சுவலாக ஏஎம்டிங்கிற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஆட்டோமேட்டிக் தான் கண்டிப்பாக. ஆனால் அதையே எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பண்ண முடியுங்கிறது வந்து ஹுண்டாயும் மாருதி சுசுகியும் காமிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கிட்ட தான் இப்போதைக்கு இந்தியாவில் தி பெஸ்ட் ஏஎம்டிஸ் இருக்குது. கியர் ஷிஃப்ட் ஆகிறது கூட தெரியாத அளவுக்கு ஏஎம்டிஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த நிசானோடைய ரெனால்ட்டோடைய ஏஎம்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டி கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டக்குன்னு நீங்க வந்து சிக்னல் டு சிக்னல் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டைம் எடுக்குது, யோசிக்குது. கரெக்டா ஒரு 2 செகண்ட் அட்லீஸ்ட் டைம் எடுக்குது. இப்போ நீங்க அழுத்தும் போது அது கொஞ்சம் சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன்னா இல்ல ஆக்சுவலா இப்பயே நான் வந்து ஒரு 80ல க்ரூஸ் பண்றேன். பெடலிங் பண்ணும்போது ஒரு 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 செகண்ட் ஒரு கேப் வந்து இருக்கு அந்த பெடலிங் பண்ணும்போது. அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள. ஆனா ஆக்சுவலாவே வந்து இந்த இன்ஜினும் ரொம்ப சின்ன இன்ஜினு, அதுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த இன்ஜினையும் இந்த கியர் பாக்ஸும் இந்த வண்டியை நகர்த்தினா போதும். ஒரு கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டெல்லாம் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கணும். கண்டிப்பா. ஆனா இப்போ நீங்க 100ல ஓட்டிட்டு இருக்கீங்க, 80க்கு வந்து பாருங்களேன். இல்ல 80க்கு நீங்க கம்ஃபர்டபுளா ஒரு இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லாம ஓட்டணும்னா 80 தான் இந்த வண்டியை பொறுத்தவரை. அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா கதறல். ஆமா. இப்போ ஒன்றும் இல்லை, 9700 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். 3000 ஆர்பிஎம் வந்தாச்சு. அதுதான் 3000 ஆர்பிஎம். அதை அப்படியே காமிச்சிருங்க. ஸோ 3000 ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. ஸோ இன்ஜினோட சவுண்டுங்கிறது 100 பிடிக்கும் போது கொஞ்சம் கேபின் கூட எல்லாமே கேட்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100ல போகிறோம் அப்படின்னும் போது. ஆனால் வெஹிக்கிள் வந்து ஒரு 100+ மேலே போனாலுமே ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. அது ரெனோவுடைய பெரிய ப்ளஸ் அதுதானே. அந்த காலத்துல டஸ்டர் லான்ச் ஆனதுல இருந்து குவிட் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா சஸ்பென்ஷன்லயும் ஹேண்ட்லிங் டைனமிக்ஸ்ல அவங்க கையை வைக்கணும். ஆக்சுவலா ஒரு சின்ன டர்ன் எடுக்கிறோம், ஆல்மோஸ்ட் 115. ஸோ அசால்ட்டா பண்ண முடியுது பாருங்க. அதுதான் ஸ்டெபிலிட்டி ஹேண்ட்லிங்ல அவங்க என்னைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூரோப்பியன் பிராண்டுங்க, அதுலலாம் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா என்னன்னா இவங்க என்ஜினோடைய அந்த ஒரு கேப்பபிலிட்டி ஒண்ணுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இடிக்குதோ ஃபீல். மேலும் ஏஎம்டி அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி அது ஒரு பட்ஜெட் டைப் காருங்கிற ஒரு ஃபீல் வந்துருது. கண்டிப்பா. இப்போ இந்த சாசிக்கு இந்த இருக்கிற டைனமிக்ஸ்க்கு ஹேண்ட்லிங் இந்த கெப்பாசிட்டிக்கு டர்போ இன்ஜின் கொடுத்து விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ஏன்னா ரைடு குவாலிட்டி சூப்பர், பிரேக்கிங்கும் சூப்பர், எல்லாமே சூப்பர். பட் ஹைவேஸ்ல வந்து கிராஜுவலா ஆக்சலரேஷன் கொடுத்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பில்ட் பண்ணும்போது இது வந்து ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்ல, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்காத ஒரு ஆளுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸே வந்து போதும் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஒரு 5 சீட்டட் காராக இந்த காரை கன்சிடர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே 7 பேர் உட்காந்து நாங்கள் லாங் ரைட்ஸ் வந்து போவோம் அப்படின்னா
அதுக்கு இந்த சீட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த 7 பேரை உட்கார வச்சு நம்ம எனி டைம் ஓட்டும் போது இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது நமக்கு பத்தாது. இல்ல லைக் 7 பேர் போகலாம். உண்மையா சொல்ல போனா மார்க்கெட்ல வேற சில பிரீமியம் ரொம்ப காஸ்ட்லியான 7 சீட்டர்ஸ் விடவே இந்த வண்டியோட கரெக்ட் தேர்ட் ரோ சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃபிளெக்சிபிளாவும் இருக்கு, ரொம்ப ஒரு ஏத்த மாதிரியும் இருக்கு. என்ன இஷ்யூனா இவங்க என்ஜின் அது ஒண்ணுதான். இது 7 பேர் வச்சு இந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு வந்து புல்லிங் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் வந்து அடுத்த ஒரு யோசனை வரும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்டா, ஒரு 5 சீட்டர் பிளஸ் தாராளமான லக்கேஜ் அப்படின்னு சூப்பரா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ஏன் இந்த செகண்ட் ரோ சீட்ஸையும் மடக்கி கொடுத்தீங்கன்னா நீங்க வீடே கூட ஷிஃப்ட் பண்ணலாம். ஆமா, அதுவும் செகண்ட் ரோ சீட்ல வந்து ரிக்ளைனிங் கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளா வந்து உட்கார முடியும். லெக் ரூம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி வச்சுக்க முடியும் சீட்டை. ஸோ நல்ல ஹெட் ரூமா இருக்கட்டும், ரியர்ல ஏசி வெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ட்ரைபர் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு சூப்பரான ஒரு 5 சீட்டர் காரா கூட இந்த காரை வந்து கன்சிடர் பண்ணலாம். சூப்பரான 5 சீட்டர், ஸ்பேஷியஸான 5 சீட்டர் அண்ட் ஒரு கோசியான 7 சீட்டர். இப்போ தேவையா இப்போ அடிஷனலா 2 பேர் எடுத்துட்டு கூட போகலாம். ஆனா அப்படி 7 பேர் மொத்தமா போனீங்கன்னா பவர் பெருசா எதிர்பார்க்கும். ஆமா, அதாவது பர்ஃபார்மன்ஸை தவிர்த்துட்டு மித்த எல்லா விஷயத்திலயுமே வந்து ட்ரைபர் வந்து சூப்பர் அப்படிதான் சொல்லுவேன். இந்த வண்டி யாருக்குன்னு சொல்லிட்டுமா மணி ப்ரோ, சிம்பிள். இப்போ வீட்டில் இருக்காங்க கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் பீப்புள், வயசான ஆளுங்க, ஏது சம் ஏஜ் அபவ் 40, டிரைவிங் வந்து ஆனா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, மேக்ஸிமம் டிரைவர் போட்டு தான் யூஸ் பண்றாங்க. பவர் அவசியம் இல்ல, ஆனா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், மைலேஜ் டீசெண்டா இருக்கணும், ஸ்பேஸ் நல்லா இருக்கணும், கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும், ஃபீச்சர்ஸ் வந்து ரியர் ஏசி உட்பட எல்லாமே வேணும். ஆனா டிரைவர் தான் யூஸ் பண்ணுவாங்க, டிரைவர் மட்டும்தான் ஓட்டுவாரு. அப்படின்னா தாராளமா இந்த செகண்ட் ரோ சீட்டை நீங்க ஃபுல்லா பின்னாடி தள்ளிட்டு சாஞ்சிட்டு போயிட்டே இருக்கு, ஒரு ஜாலியா போகலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், 7 பேர் வச்சுலாம் ட்ரைபர் ஹில்ஸ் ஏறுமா என்னன்றது. அதை ஆக்சுவலாக இப்போ விப்ரிஜேஷ் போ வந்து ட்ரை பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக 7 பேர் ஏறி டெஸ்ட் பண்ண போகிறோம். விப்ரிஜேஷ் டெஸ்ட் பண்ணுறாரு. துளசி ப்ரோ, விப்ரிஜேஷ் ப்ரோ எல்லாருமே இருக்கும். ப்ரோ எப்படி இருந்துச்சு 7 பேர் உட்காந்து போனது? என்ன ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இருந்ததுன்னா ரைட் குவாலிட்டி. எல்லா 7 பேர் உட்காந்து ரைட் வாஸ் ஃபெனாமினல். செகண்ட் என்னன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ், எங்கேயுமே கீழே டச் ஆகல வெஹிக்கிள். அது ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம். பிகாஸ் வித் ஃபுல் லோட் ஆஃப் பீப்புள் நிறைய கார் வந்து ஆக்சுவலாக பாட்டம் அவுட் ஆகும், பட் இது வந்து பாட்டம் அவுட்டே ஆகல. ஸோ ரைட் குவாலிட்டி அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து வெரி குட். அடுத்து என்ன சொல்லுவீங்கன்னா நம்ம 1 லிட்டர் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக 1 லிட்டர் நாங்கள் என்ன நினச்சோம் வண்டி ரொம்ப திணறும், அது இழுக்காது, அப்படிலாம் இல்லை. பட் இதில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்மார்ட். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அது வந்து கியரை ஹோல்ட் பண்ணுது. ஸோ பவரில் இந்த பவர் ஜோனில் வைக்கிறது கியரை ஹோல்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு எஸ்டேட்டில் இல்லாட்டி ஒரு ஹில்ஸில் நீங்கள் இருந்து ஒரு 7 சீட்டர் ஃபேமிலி கார் வேணும், பட் ட்ரைபரில் பவர் கம்மி தான், நான் சொல்கிறேன் கம்மி தான், அது ஒத்துக்கிறேன். பட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் லேக்கிங் தான் நான் சொல்ல வரேன். இட் டஸ் த ஜாப் ஃபைன். அதான் என்னோட. ஆனால் மேனேஜ் பண்ண முடியுது அதுதான். ஸோ ஆக்சுவலாக அணி யாரு கேட்டிங்க அப்படின்னா ஜிக்வீல்ஸில் இருக்காரு. ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள் ஜிக்வீல்ஸில் வந்து எங்கள் வீடியோலாம் பாருங்கள் டைம் இருந்தா. அதாவது எங்கள் சேனலில் பார்க்குறாங்களோ இல்லையோ உங்கள் சேனலை பார்க்காம இருப்பாங்களா மக்கள்? கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுவும் நம்ம தமிழ் கான்டென்ட்ல உங்களுக்கு தமிழ் பார்க்கணும், நம்ம தமிழ் வீல்ஸ் சேனலுக்கு வாங்க பார்க்கறதுக்கு. எஸ், இது வந்து ஜிக் வீல்ஸ் அண்ட் தமிழ் வீல்ஸோட கொலாபரேஷனா? ஓகே தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். 7 சீட்டரா ஓட்டி பார்த்தீங்களா ட்ரைபர், எப்படி இருந்துச்சு? சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லைக் அதாவது இந்த ப்ரைஸில் வந்து இவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டர் பண்ண முடியுங்கிறத ரெனோ காமிச்சிட்டாங்க.
ஆக்சுவலாக நானும் உட்காந்து ட்ராவல் பண்ணேன். சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 7 பேர் உட்காந்து போகும்போது சஸ்பென்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவோட ஃபுல் ரிவ்யூ வந்து விப்ரிஜேஷோட ஆட்டோ ட்ரெண்ட் சேனலில் வந்து பார்ப்பீங்க. அவர் போஸ்ட் பண்ணோன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரைபர் 7 சீட்டராக ஒரு ஹில்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீப்பான ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்கும். ஸோ க்ரிப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணோம். ஆக்சலரேஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. பாருங்கள் 6 to 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸோ நான் ஆக்சலரேட் எதுவுமே பண்ணல, ஒன்லி பிரேக்கை ஆப்ரேட் பண்ணி தான் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு சின்ன இன்ஜினாக இருந்தாலும் ஈஸியாக புல் பண்ணுது. ஸோ ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக மழை வேறு தூரிட்டு இருக்கு. இது வந்து லோ பீம், ஹை பீம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ஐஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, நான் இப்படியே ஐஃபோனில் வேறு லென்ஸுக்கு ஸ்விட்ச் ஆகிறேன். ஸோ ரொம்ப ப்ரைட்டராக இருக்குது. பட் நேரில் வந்து அவ்வளோந்த அளவுக்கு ப்ரைட்டராக வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் வேணுன்ற பட்சத்தில். ஸோ நிறைய ஹெட்லைட்ஸ் வந்து ப்ளக் அண்ட் ப்ளேலேயே வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஹெட்லைட்ஸ் வந்து பவர் பத்தலைன்ற பட்சத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஆகுது, ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 320 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ரன் ஆகிருக்கு வெஹிக்கிள். மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 17.9. ஸோ பரவாயில்ல, நல்ல மைலேஜ் தான். நாங்கள் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணல, ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ நல்ல மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மடிக்கேரி விண்ட் ஃப்ளவர் ரெசார்ட்டில் தான் வந்து நாங்கள் இருக்கோம். இந்த ஏஎம்டி பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏஎம்டினாலே ஒரு சின்ன லேக் இருக்க தான் செய்யும். சேம், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிளுமே இருக்குது. இன்ஜினோட பவர் மட்டும் மேபி இன்ஜின் மட்டும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாங்கள் ரெனோக்கிட்ட மார்னிங் பேசிகிட்டு இருந்த சமயத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த அப்டேட்ஸ் வந்து 2025 வரும். ஸோ அப்போ நாங்கள் வந்து மேபி இன்ஜின்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வர அப்டேட்ஸில் ஸோ 2025 அப்டேட்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டர்போ பெட்ரோலை இந்த வெஹிக்கிள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஓகே வில்ஸ், ஃபைனலி நம்ம ரூம் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, நாங்கள் நாங்கள் இருக்கிற ரூமை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து விண்ட் ஃப்ளவர் ரெசார்ட். ஸோ இது ஹாலு, ஸோ தான் பெட்ரூம், ரூம், வாஷ்ரூம். பாத்ரூம் டூர்லாம் காட்டுவேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரிஞ்செலாம் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். ஓகே, செம்ம டயர்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு டேயில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு மேபி குவிட் இல்லைனா கைகர் ஏதோ ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம அடுத்த ரைடை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகர்னா வந்து போக போகிறோம். அது ஒரு இதை விட அதிகம் தான், 350 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு நம்ம சந்திப்போம். பாய்.